ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ஃபைனலி கொம்பை இறங்கிட்டாங்க. கொம்பனை அது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏகேயோட விடாமுயற்சி தாங்க நான் கொம்பன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்து சின்ன சின்ன படங்களாக தான் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டும் ஆகிட்டு இருந்தது. இப்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது நம்ம விடாமுயற்சி படத்தை தான் சொல்லணும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க படம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சீரியஸ் த்ரில்லர் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த ஒரு டேக்கு இந்த படம் 100% பொருத்தமான படமாக இருக்குது. ஸ்டோரி என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் இந்த கதைக்கு இவங்க கிரியேட் பண்ண ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இவங்க செலக்ட் பண்ண கேஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரை பற்றி சொல்லணும். படம் முழுக்க ஒரு ஸ்வேகா தான் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு ரணகணமான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நம்ம ஏகேவுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டஃப்ல கேரக்டர் அப்படின்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஏதோ ஹாலிவுட் படத்துக்குள்ள வந்த மாதிரி ரொம்ப ரிச்சாகவே கொடுத்துருக்காங்க அந்த சினிமோட்டோகிராஃபியை. வில்லா படத்துக்கு அப்புறம் நம்ம ஏகேவுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் லெவல் உள்ள படம்னா அது இந்த விடாமுயற்சி படத்தை சொல்லலாம். பேர் வேணா தமிழ்ல இருக்கலாங்க, ஆனால் பியூர் ஹாலிவுட் வைபுங்க. அடுத்ததான் நம்ம அனிருத் அவர்கள் பற்றி பேசியாகணும். நிறைய பேர் விஜய் அவருக்கு தான் இவர் நல்ல மியூசிக் போடுறாரு, அனிருத் அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்தில் நம்ம ஏகேவுக்கு ஒரு கிளாஸான பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு. ஒரு த்ரில்லர் ஜானர் படத்தை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவரோட மியூசிக் மூலியமா எலிவேட் பண்ணி காட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம மகிழ் திருமணி அவர்களை பற்றி சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேல தலைவன் லெஜெண்ட் அப்படின்றது இந்த படத்து மூலியமா அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னதான் ஸ்லோவாக போனாலும் அந்த கதைக்குள்ள போனதுக்கப்புறம் சும்மா பரபர நெருப்பு மாதிரி போகுதுங்க. கொஞ்சம் கூட நம்ம டைவர்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அசத்திருக்காரு டைரக்டர் மகிழ் திருமணி அவர்கள். ஃபைனலாக நம்ம ஏகேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பார்க்க அப்படியே சட்டில் தான் இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடக்குங்க, அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பிளாஸ்ட் ஆகுங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம ஏகே நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இந்த படத்துக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கணும்னா 4.25 அவுட் ஆஃப் 5 கொடுப்பேங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம விடாமுயற்சி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.